அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை இன்னைக்கு தொடங்கியிருக்கிறாரு. இன்றைக்கு தேதி 2/2/2024. இன்றைய தேதியில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய நடிகர் விஜய்க்கு புதுவரவு சார்பாக முதலில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைய சொல்லும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி நம்ம பாடல்களை கேட்டிருக்கிறோம். அதே போல் சின்ன குழந்தைக்கு கூட ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டைலுனா எல்லாருக்கும் தெரியும், பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும் அப்படின்னு ஒரு பேச்சும் இருக்குது. அதுபோல் பட்டி தொட்டி எல்லாம் விஜய் அவர்களை தெரியாதவர்களே இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு விஜய் இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தில் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் திடீரென அரசியல் கட்சி தொடங்கி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு இன்னைக்கு. அதுவும் தமிழக வரலாற்றிலேயே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தொடங்கியிருக்கிறாரு. இந்த கட்சி எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னு தொடங்குவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக விஜய் அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார். ஒரு முன்னேற்றம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும், வெற்றி பெற்றால்தான் முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு இணங்க பொதுவாக வெற்றி அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாரு. அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. அந்த வெற்றி கழகம், அந்த வெற்றிக்கு பிறகு ஒரு இக்கு வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு தமிழ் அறிஞர்கள் எல்லாம் யோசிப்பாங்க. அந்த இடத்துல வெற்றிக்கு பிறகு ஒரு இக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு யோசனை தமிழ் அறிஞர்கள் கண்டிப்பாக யோசனை பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை கட்சியின் பெயராக இருப்பதினால் அது சொல்வதற்கு ஈஸியாக இலகுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல இக்கு போட்டிருக்க மாட்டாங்கன்னு என்னுடைய கருத்தாக பார்க்கிறேன். ஏன்னா ஒரு இலக்கிய ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா வெற்றிக்கு பிறகு ஒரு இக்கு வரணும், வெற்றி கழகம் அப்படின்னு வரணும். இது கட்சி ஈஸியாக சொல்லணும், எளிமையாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால இது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களும் அவர்களுக்கும் ஆலோசகர்கள் இருப்பாங்க, தமிழ் அறிஞர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருப்பாங்க. அவர்கள் மட்டும் இல்லாமல் இலக்கிய வட்டத்திலும் சரி, மூத்தோர்கள், அரசியல் முக்கிய அனுபவம் வாய்ந்தவர்கள்கிட்டெல்லாம் ஆலோசனை பெற்று தான் இந்த பேரை வச்சிருப்பாங்க. அதனால அங்கே இக்கு வருமா வராதா அப்படிங்கிற விவாதம் நமக்கு தேவையில்லை. தமிழக வெற்றி கழகத்தை நாம் வரவேற்போம். அதே வேளையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் தமிழகத்தில் அதிமுக இரண்டாக பிளவுபட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு வரவேற்பு இந்த தமிழக வெற்றி கழகம் வந்ததுனால அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் ஒரு அதிர்ச்சி தகவல் தான். அதே போல் பாஜக தமிழகத்தில் எப்படியாவது கால் ஊன்றி தமிழகத்தில் நம்ம பெருவாரியான இடங்களை கைப்பற்றணும், நம்ம அதிமுக இரண்டாக பிரிக்கப்பட்டு இந்த நேரத்தில் நம்ம உள்ள புகுந்து பாஜக மேலும் மேலும் வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலை கடுமையாக போராடிட்டு இருக்கிற இந்த சூழலில் அண்ணாமலைக்கும் இது ஒரு அதிர்ச்சி தகவல் தான். ஏன்னா நம்ம அதிமுக பிளவுபட்டு ரெண்டு பட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பாஜக எப்படியாவது அரசியல் களத்தில் நம்ம தமிழகத்தில் இடம் பிடிக்கலான்னு கணக்கு போட்ட அண்ணாமலைக்கு இது ஒரு அதிர்ச்சி தகவல் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த், டிடிவி தினகரன், தொல் திருமாவளவன், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், கமலஹாசன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திமுகவுடன் ஒன்றிணைந்து திமுக சார்பாக அவர் சீட்டு கேட்டு இப்போ அந்த காலத்தில் அவர் இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி தமிழகத்தை தமிழர் மட்டும்தான் ஆளணும் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. திருமாவளவன் பார்த்தீங்கன்னா திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறாரு. டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா அவர் அதிமுகவில் சேர மாட்டேன், நான் தனித்தான் தான் நிற்பேன்னு சொல்லிட்டு அவர் தனியாக நின்று வருகிற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாரு. அதிமுக இரண்டாக ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி இப்படி 4 முனையாக பிரிந்து சுக்குநூறாக பிரித்து அதிமுக இன்னைக்கு இருக்கிற நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் விஜய் தொடங்கி இருக்கிற இந்த கட்சியால் பல கட்சிகள் இது ஒரு அதிர்ச்சி தான். இருந்தாலும் வருங்காலத்தில், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தவிர்த்து அடுத்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், ஒருங்கிணைப்பாளர் இவர்களாக வச்சு பார்க்கிற பொழுது உதயநிதிக்கு போட்டியாக விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய ஒரு அதிரடியான பரபரப்பான சூழல் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் அவருடைய குறிக்கோள், அவருடைய கோல், அவருடைய இலக்கு, கட்சியினுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் விஜய் எந்த மாதிரி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் தான் அவர் ஒன்று ஒன்றா வெளிப்படுத்துவார். விஜய் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எங்களுடைய
தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது நான் 2-3 படங்களில் கமிட் ஆகிருக்கிறேன். அந்த படங்கள் எல்லாம் முடித்து கொடுத்த பிறகு அரசியலில் முழுமையான களப்பணியில் இறங்க போகிறேன். அரசியல் தான் மக்களுக்காக நான் அவங்களுடைய நலன் சார்ந்து தமிழகத்தின் நலன் சார்ந்து விஷயங்களில் ஈடுபடணும். அதற்காக தான் இந்த கட்சியை தொடங்கியிருக்கிறேன். 2-3 படங்களில் கமிட் பண்ணியிருக்கிறேன். அந்த படங்களில் முழுமையாக தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எந்த விதமான பாதகமும் இல்லாமல் அவர்களுடைய மனது நோகாமல் அந்த படங்களை முழுமையாக முடித்து கொடுத்த பிறகு மக்கள் பணியில் அரசியல் பணியில் தீவிரமாக முழு பணியாக நான் களத்தில் இறங்க போகிறேன் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகமாக மாறியிருக்கிறது. இன்றைக்கு இந்த தேதியானது 2/2/2024 தேதி என்பது அரசியல் வரலாற்றில் தமிழக அரசியல் வரலாற்றில் அனைத்து கட்சிக்கும், அதாவது முன்னணி கட்சி திமுக அதிமுக கட்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து கட்ட இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நாட்களாகத்தான் இந்த நாளை பார்க்க முடிகிறது. விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பார், அதாவது சமூக வலைதளத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனையோ அரசியல் பிரமுகர்கள் வந்திருக்கிறாங்க, சினிமா துறை சார்ந்த நடிகர்கள் அரசியலில் வர்றது ஒன்றும் புதுசு கிடையாது, அவங்க வருவாங்க கொஞ்ச நாளில் அவங்க தனித்து நிற்கிறாங்க, தனி கொள்கையோடு இருப்பாங்க, கோட்பாடோடு இருப்பாங்க, தனி கட்சிக்குன்னு ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க, அது பின்னால் போக போக பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு கூட்டணிக்குள்ளே யாரோ ஒரு முன்னணி கட்சிக்குள்ளே இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கும், எப்பவுமே சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தாலே இது போன்றதான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடு சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு கருத்துகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதாவது மாபெரும் சக்தி வாய்ந்த அரசியல் தலைவர்கள் கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் விஜய் அவர்கள் வரல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்திருக்காது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அரசியலில் கை தேர்ந்தவர்கள் முதிர்ந்தவர்கள் அரசியலில் அனுபவம் வாய்ந்தவர்களிடம் நான் இத்தனை ஆண்டு காலம் நான் அவர்களுடன் கருத்துக்களை கேட்டிருந்தேன், அரசியல் நகர்வு குறித்து அவங்க கிட்டேருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்தேன், இத்தனை ஆண்டுகள் எனக்கு தேவைப்பட்டது, தற்போது அரசியல் கட்சி தொடங்குவதற்குண்டான போதுமான எனக்கு ஒரு எண்ணம் வந்ததுனால தான் இன்றைக்கி அரசியல் கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறோம் தொடங்கியிருக்கிறோம் அப்படின்னு விஜயை இன்னைக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. அதனால் அதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு முதிர்ச்சி தெரிகிறது என்று தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றால், தமிழக நலன் சார்ந்து அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து வெற்றி பெற்றால், தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி வெற்றி பெற்றால் அது நான் பெற்ற வெற்றியாக இருக்கும். நான் பெற்ற வெற்றி என்றால் அது தமிழக வெற்றி கழகம் பெற்ற வெற்றியாக தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அந்த கோட்பாட்டில் தான் விஜய் முன்னெடுப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். அதே போல இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இருக்கக்கூடிய விஜய்னுடைய ரசிகர்கள் குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய சூழல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கு. எப்படி ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிறிய பிறந்த குழந்தையிலிருந்து 1 வயது குழந்தையிலிருந்து 70-80 வயது தாத்தா வரைக்கும் வயது மூத்தவர்கள் வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டைல் அவருடைய படங்கள் பிடிக்குமோ அதே போல் அதே அளவுக்கு விஜயினுடைய படங்களும் விஜயினுடைய ரசிகர்களும் ஏராளமான கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். வருகிற இளைய தலைமுறையினரை எதிர்நோக்கி விஜய் அரசியலை முன்னெடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அப்படி ஒரு புதிய பார்வையும் இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் இந்த வயதில் கிட்டத்தட்ட விஜய்க்கு தற்போது 48-49 வயது ஆகிறது என்று நினைக்கிறேன். அவர் இந்த வயதில் அரசியலை முன்னெடுத்தது என்பது சரியான நேரம் சரியான வயது என்றுதான் பார்க்கப்படணும். ஏன்னா ஏற்கனவே முன்னாடி இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார். அவர் உடல் ரீதியாக உடல் நலன் கருதி அவர் அரசியல் எடுக்க வேணாம், நான் ஒரு ஆன்மீகம் என்னுடைய உடல் நலம் கருதி நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக அவர் பல ஆண்டுகளாக வரேன்னு சொன்னார். அது இந்த காரணங்கள் காட்டி இப்போ தற்போது அரசியல் வரல அப்படின்னு அவர் அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிச்சிட்டாரு. இந்த நிலையில இந்த காலி இடங்களை, இந்த வெற்றிடங்களை ரஜினி வந்த அந்த வெற்றிடம் ஒன்று இருக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் அவர் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக ஒரு எதிர்கட்சியாக வளர்ந்த ஒரு காலகட்டம். தற்போது விஜயகாந்த் அவர்கள் மறைந்திருக்கிறார். தற்போது விஜயகாந்தினுடைய கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அடைந்திருக்கக்கூடிய ஒரு சோக நிலையில் விஜயகாந்தை இழந்து நிற்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சி எப்படி அடுத்த கட்டத்தை நகர்த்துவார், எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம், அதிமுக கூட்டணி வைக்கலாமா, திமுக கூட்டணி வைக்கலாமா, இல்லை தேசிய கட்சியான பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த சூழலில் தேமுதிகவும் ஒரு பின்னடைவில் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி
இப்படி பல்வேறு பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல விஜய் அவர்கள் அரசியல் நகர்வுகளை, அரசியல் கட்சியை இன்று தொடங்கி இருப்பது சரியான நேரம்தான். இருந்தாலும் மக்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல விமர்சனமா வைக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் என்ன அப்படின்னா, சினிமா நடிகர்கள் இப்படிதான் அரசியலுக்கு வருவாங்க, பேரு புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் பெற்ற பிறகு இன்னொரு போதை வந்து என்னன்னா அரசியல் அதிகாரத்துல வரணும் அப்படிங்கிறதுனால இவங்க அரசியலுக்கு வருவாங்க. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சினிமால உச்ச நட்சத்திரமா இருக்காரு. பலாயிரம் கோடி ஒவ்வொரு படத்திலும் பார்த்தீங்கன்னா பல நூறு கோடி அவருக்கு சம்பளம். இன்னைக்கு அவர் ஏகப்பட்ட அளவுல ஒரு உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு வந்து வளர்ந்திருக்கிறாரு. அடுத்த கட்டம் அவருக்கு என்ன தேவை? ஒரு அரசியல் தேவை, ஒரு அரசியல் அதிகாரம் தேவை. அதனால இவர் அரசியலுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பல்வேறு பொதுமக்கள் வந்து கருத்துக்களை விமர்சனங்களாக வச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழல்ல விஜய் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய, அதாவது சினிமா துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வந்து பிரபலமாகி பல முதலமைச்சர்களும் வந்திருக்கிறாங்க. அந்த வரிசையில விஜயும் அந்த வரிசையில் வருவாரா? இல்ல முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு இணைந்து அவருடைய கூட்டணியில் தான் போவேன் அப்படின்ற மாதிரி பிற்காலத்தில் அவர் போயிடுவாரா? இல்ல தனித்து நின்று களம் காணுவாரா? அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே நேரத்தில் புதுவரவு கருத்து கணிப்பாக ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, விஜய் வந்து இந்த வயதில் அரசியல் கட்சி தொடங்கி இருப்பது என்பது சரியான நேரம், சரியான வயது அவருக்கு. அதாவது சினிமாவை விட்டு சினிமாவை வந்து முழுக்க போட்டுவிட்டு அரசியலில் முழு நேரம் கவனத்தை செலுத்தி அரசியலில் மக்களுக்காக நல்லது செய்யணும். மக்கள் இவ்வளோ காலமாக நான் வந்து சினிமா துறையில் இருந்துட்டேன், இனி மக்களுக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இந்த நகர்வு, இந்த முன்னெடுப்பு சரியானது தான். ஆனால் அதே நேரத்தில் விஜய் அவர்கள் அரசியல் முன்னெடுப்பில் தமிழக வெற்றி கழகத்தில் என்ன மாதிரியான கொள்கை கோட்பாடோட களத்தில் இறங்குறார் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக. திமுக வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக, கூட்டணி கட்சியாக இன்னைக்கு இருக்கிறது. அதில் பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க. அதிமுக இரண்டாக பிளவுபட்டு மூன்றாக நான்காக பிளவுபட்டு இன்னைக்கு அதிமுக ஒரு சரிவு நிலையில் சந்தித்து இருக்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு ஒற்றுமையின்மை காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அதே போல பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கி இன்னைக்கு திமுகவுடன் 1-2 சீட்டுக்காக வந்து திமுகவுடன் கூட்டணியில கமலஹாசன் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை கருத்துல முன் வச்சு அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சீமான் ஒரு பக்கம், இப்படி டிடிவி தினகரன் ஒரு பக்கம், திருமாவளவன் அவர்கள் ஒரு பக்கம், இப்படி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பாமக ஒரு பக்கம், இப்படி அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்தியல்ல முன்னெடுத்து அரசியல் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்று ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி மாபெரும் வெற்றி பெறுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. அரசியலில், சினிமாவில் எப்படி உச்ச நட்சத்திரமாக ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக இன்னைக்கு வந்து தமிழக சினிமா வரலாற்றில் உச்ச நட்சத்திரமாக விஜய் அவர்கள் இருக்கிறாரோ, அதே போல அரசியலிலும் அவர் ஜொலிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இவருக்கு பின்புலத்திலிருந்து ஆலோசனை கொடுக்கிறவர்கள், இவருக்கு அரசியல் ரீதியாக அறிவுரை வழங்குகிறவர்கள், ஆலோசனை வழங்குகிறவர்கள் எல்லாம் சரியான நபர்களாக, இவருக்கு ஒரு வேராக, ஒரு 4 தூண்களாக இருந்து இவரை வழிநடத்தினால் இவருக்கு தக்க நேரத்தில் தேவையான ஆலோசனைகளை வழங்கி அரசியலுடைய முதிர்ச்சியின் பெயரில் அரசியல் நகர்வுகளை அவர்களுக்கு வழிகாட்டினாங்கன்னா நிச்சயமாக விஜய் அவர்கள் அரசியல் மேலும் மேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு விஜயினுடைய கட்சிக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள், ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக இருக்கு, திமுக இருக்கிறது. அந்த கட்சிகள் வேற வழி இல்லை. இந்த கட்சி ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க, இன்னொரு கட்சி 5 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாங்க. வேற வழி இல்லை, நம்ம ஏதோ ஒரு கட்சி ஆட்சி செய்யணும், நம்மளும் வாழ்ந்து தான் போகணும் மக்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை ரஜினிகாந்த் அவர்கள் கொடுப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் அந்த மாற்றத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். இப்படி 2 முறை இந்த வாய்ப்புகள், 2 முறை இந்த தமிழகம் வந்து ஒரு தலைவர்களை இழந்திருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் இருந்து ஒதுங்கி இருக்கிறார். அவர் வந்து இன்னைக்கு ஆன்மீகம் அப்படின்னு பொது வாழ்க்கையில் ஆன்மீகம், அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்னு அவர் இருக்கிறாரு. அது ஒரு பக்கம் அவர் அரசியல் இல்லைன்னு அதிரடியான அறிவிப்பு கொடுத்துட்டு அவர் தனியாக இருக்கிறார். ஒரு பக்கம் வந்து விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அந்தஸ்தாக வந்த விஜயகாந்த் அவர்கள் திடீரென்ற ஒரு மரணம் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிஎம்ஐ இழந்திருக்கிறது அப்படிங்கிற மக்கள் எல்லாம் கொந்தளித்து ஒரு சோகத்தை வெளிப்படுத்திய சோக காட்சியை நம்ம பார்த்துருக்கிறோம்.
தற்போது விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை முன்னெடுத்திருக்கிறார். இந்த சூழல் அவருக்கு சரியான பாதைதான். ஆனால் அந்த பாதையில் சரியான இலக்குடன் சரியான கோல் ஃபிக்ஸ் பண்ணி அவர் முன்னெடுத்து சென்றார் என்றால் நிச்சயமாக தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை மக்கள் எப்படி எதிர்பார்க்கிறார்களோ அந்த மாற்றத்தை விஜயால் கொடுக்க முடியும். அதாவது விஜய் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு. வருகிற நாடாளுமன்ற தேர்தல் 2024ல் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட விடுவதில்லை, யாருக்கும் ஆதரவும் கிடையாது அப்படிங்கிற தெளிவான ஒரு அறிவிப்பை இன்னைக்கு கட்சி தொடங்கின இன்னைக்கே வந்து அவர் தகவலை சொல்லிட்டாரு. அதாவது எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் முழு வீச்சில் அரசியல் களத்தில் இறங்கிடுவார். ஏன்னா 2026க்கு முன்பாக அவர் எத்தனை படங்களில் கமிட் ஆகிருக்கிறாரோ அத்தனை படங்களுக்கும் அவர் நடித்து கொடுத்து விட்டு அது அரசியலுக்கு முழுமையாக களப்பணியில் மக்கள் பணியில் இறங்கிடுவார். 2026ல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் மூலியமாக வேட்பாளர்கள் நிறுத்தி தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வார் என்று அவரே அறிவித்திருக்கிறார். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விடவில்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லைன்னு முன்கூட்டியே சொல்லிட்டார். ஏன்னா கட்சி தொடங்கின பிறகு எல்லா கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எங்கள் கூட்டணியில் வாங்கன்னு அழைப்பு விடுப்பாங்க இல்லையா. அதற்காகவே என்ன பண்ணிட்டார், கட்சி தொடங்கின உடனே என்ன பண்ணிட்டார், யாருக்கும் ஆதரவும் இல்லை, நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடவும் இல்லை, வருகிற 2026 தான் சட்டமன்ற தேர்தல் தான் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் அப்படின்னு அவர் முன்கூட்டியே புத்திசாலித்தனமாக என்ன பண்ணிட்டார், அறிவிப்பு கொடுத்துட்டாரு. இதனால் யாரும் போய் அவரை கூட்டணிக்குள்ள வாங்க, உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்கன்னு யாரும் கேட்க முடியாத ஒரு சூழலை நடிகர் விஜய் சாதுரியமாக முன்னாடியே பேசிட்டாரு, அறிக்கையை சொல்லிட்டாரு. ஸோ வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டியிடவில்லை. வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026ல் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அரசியலில் இன்னைக்கே பரபரப்பாக இன்னைக்கு மத்தியானம் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாரு. அதன் முதற்கொண்டு பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் வந்து அரசியல் விமர்சகர்கள் வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் ஒரு பக்கம் கட்சியினுடைய பெயரை வந்து கிண்டலடித்து பேசுவதும், ஏன்னா தமிழக வெற்றி கழகத்து பக்கத்தில் ஒரு இக்கு வரல அப்படிங்கிற குறிப்பிட்டு பேசுவதும், ஆமாம் நிறைய சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கூட்டணியில் போயிடுறாங்க, பெரிய அளவில் ஒன்றும் மாற்றத்தை கொண்டு வரலைங்க அப்படின்னு பல்வேறு சமூக ஆர்வலர்களும் சரி சமூக ஊடகங்களில் கருத்துக்களாக விமர்சனங்களாக பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல விஜய் அவர்கள் அவர் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி இந்த தமிழக வரலாற்றிலே இவருடைய கட்சி மாபெரும் அரசியல் கட்சியாக முன்னணி கட்சிக்கு ஈடு கொடுக்குற வகையில் டஃப் கொடுக்குற வகையில் இவர் 2026 தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னா இவருக்கு பின்புலமாக இருந்து அரசியல் நகர்வுகளை அரசியல் ஆலோசனைகளை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் வலிமை வாய்ந்தவர்களாக அரசியல் அனுபவம் மிக்கவர்களாக இருந்தார்கள் என்றால் விஜயை நல்லபடியாக அவருக்கு ஆலோசனை கொடுத்து அவர் நல்வழியில் சென்று அரசியல் களம் கண்டு வெற்றி பெறுவதற்குண்டான ஆலோசனைகள் வழங்கக்கூடிய வாய்ப்புகளை அவருக்கு உருவாக்கினாங்கன்னா நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு எதிர்காலம் அரசியலில் உண்டு என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா யார் ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் அங்கே நல்ல விமர்சனமும் ஒன்று வரும், கெட்ட விமர்சனமும் ஒன்று வரும். அவர்கள் செல்லக்கூடிய பாதைகளில் இவங்க எந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, எந்த மாதிரியான கட்சிக்கு உண்டான கொள்கை கோட்பாடுகளில் எந்த மாதிரியான வகுத்து கொண்டு செல்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவர்களுடைய வெற்றி வந்து இருக்கும். அதனால தான் என்னவோ தெரியல இந்த கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சிருக்கிறாரு. தமிழகம் வெற்றி பெற்றால் அது நான் வெற்றி பெற்ற மாதிரி, நான் வெற்றி பெற்றால் தமிழகம் வெற்றி பெற்ற மாதிரி என்ற அந்த வாசகத்திற்கிணங்க விஜய் அவர்கள் இந்த கோட்பாட்டினை இந்த கொள்கையை முடிவெடுத்திருப்பார் என்று நாம் நம்புவோம். அதே நேரத்தில் வருகிற அரசியல் நகர்வுகள் வருகிற சட்டமன்ற தேர்தல், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடலன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. சட்டமன்ற தேர்தல் 2026ல் நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய இருபெரும் கட்சிகளை எதிர்த்து அவர் அரசியல் செய்வாரா அப்படின்னு ஒரு பரபரப்பு டாக் வந்து இன்னைக்கு பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா மூத்த அரசியல் முதலமைச்சராக இருந்தவர்கள் கலைஞராகட்டும் ஜெயலலிதாகட்டும் அவர்களாம் மறைந்த காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தை வந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓரளவுக்கு நிவர்த்தி செய்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு நிகராக இன்னும் தமிழக அரசியல் வரலாற்றில் இன்னும் மாபெரும் கட்சியாக அதிமுக இருந்தாலும் ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு டஃப் கொடுக்குற அளவில் இல்லை. அதில் அந்த கேப்பில் தான் பாஜக வந்து தமிழகத்தில் கால் ஒன்றி ஒரு இடத்த பிடிக்கலான்னு பாஜக முயல்கிறது. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னாக்கா இது போன்ற ஒரு சின்ன வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை எல்லாம் சரி செய்து சமம் செய்து அந்த இடத்தை விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியின் மூலியமாக அந்த இடத்தை பிடிப்பாரா
என்று ஒரு எதிர்பார்ப்பும் அவர் மேல் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. பல்வேறு கட்சி தலைவர்களும் விஜய் கட்சி தொடங்கியதற்கு வாழ்த்துக்களும் வரவேற்பும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பல்வேறு தரப்பில் சமூக ஊடகத்தில் விமர்சனங்களும் வச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி அவர் வெற்றி பெறுவதுதான் அவருடைய இலக்காக இருக்கும் என்று நாம் நம்புவோம். அதே நேரத்தில் வருகிற அரசியல் நகர்வுகள் உதயநிதிக்கு எதிராக விஜயின் அரசியல் நகர்வு இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.